தமிழ்நாட்டுல திருக்குறளுக்கென்று இருக்கிற மிகவும் பழமை வாய்ந்த தமிழ் அமைப்பு பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில் அருகே சுப்பிரமணிய தாசர் அவர்களால் தொடங்கப்பட்டு சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை அவர்கள் தொடங்கி காசுப்பிள்ளை, திருவிக்கா, விபுலானந்தர், மறைமலை அடிகள் உட்பட பல தமிழ் அறிஞர்களின் ஆதரவால் 99 ஆண்டுகளாக தென்காசி திருவள்ளுவர் கழகம் செயல்பட்டு வராங்க. இந்த அமைப்பு தாங்க மிகவும் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த அமைப்பு. இந்த கழகம் திருக்குறளை மாணவர்கள் கிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும் கொண்டு செல்ல பல தமிழ் பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. 1927 தொடங்கப்பட்ட தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் முதல் ஆண்டு விழா கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்களின் தலைமையில நடந்திருக்கு. அப்போதிலிருந்தே பல தமிழ் அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார் உட்பட பல தமிழ் ஆளுமைகள் கலந்துகிட்டு வராங்க. இது தென்காசியில உள்ள மக்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் 99வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மே 31 தொடங்கி ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்த போறாங்க. இந்த முறை பல்வேறு பட்டிமன்றங்கள், பல தமிழ் அறிஞர்களின் கருத்தரங்கங்கள், மாணவர்களுக்கான திருக்குறள் போட்டிகள் நடக்க இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து பல தமிழ் அறிஞர்கள் வராங்க. இந்த நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா தமிழை பத்தியும் திருக்குறளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். தென்காசி மக்களே, அருகில் இருக்கும் தமிழ் சொந்தங்களே, 100 ஆண்டுகள் நோக்கி தென்காசி திருவள்ளுவர் கழகம் திருக்குறளுக்காக செயல்பட்டு வராங்க. தமிழுக்காக, திருக்குறளுக்காக ஒரு கழகம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்தாலும் தென்காசியில நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. இந்த நிகழ்ச்சியை எங்களால நேர்ல போய் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. தென்காசியில இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவசியம் போய் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம தென்காசியில இருக்கிற பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் அவசியம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வைங்க. திருக்குறளை வாழ்வியலோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. இது மாணவர்களோட எதிர்காலத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கழகத்தோட உயர்ந்த நோக்கம் என்னன்னா, திருக்குறளை பொதுமக்கள் கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்றது தாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கன்னா பல சிறந்த தமிழ் அறிஞர்களின் அனுபவத்தை பெறுவீங்க. அதனால மறக்காம கலந்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நன்றி.